சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா காட்டுப்பள்ளியில் இருக்கிறதே பல நிகழ்ச்சிகளில் ரசமான நிகழ்ச்சிகள்லாம் ஒரு சிலதெல்லாம் பார்த்துட்டு வரும். பெரியவாளோட கவனம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது அஷ்டாவதானி சதாவதானி அப்படின்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா? அதாவது ஒரே சமயத்தில் பல காரியங்களை கவனிக்கிறது செய்கிறது அப்படிங்கிறது. அது மாதிரி சதாவதானி அப்படின்லாம் தசாவதானி அப்படின்லாம் பெரியவாளை சொல்லலாம். எங்கே எது நடந்தாலும் பெரியவா கவனத்திலேருந்து மீறாது. அது நமக்கு தான் தெரியாது பெரியவா கவனிச்சுருக்கா அப்படின்னு. ஏன்னா அது வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதான் சர்வாந்தரியாமியா இருக்கிறதுனால வேதமே சொல்றதே சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு. அவருக்கு ஆயிரக்கணக்கான கண்ணு, ஆயிரக்கணக்கான காது, ஆயிரக்கணக்கான காலு இப்படிலாம் இருக்கிறதுனால யார் எங்கே பேசினாலும் அது அவ காதில் வெட்டுறது, யார் எங்கே எது பண்ணினாலும் அது அவ கண்ணுக்கு தெரியுறது. இதுக்கெல்லாம் சாட்சியாக தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறோம். காட்டுப்பள்ளியில் இருக்கிறது பக்தாள்லாம் நிறையா அவாவா கொண்டு வருவா. தேங்காய் பழம் இதெல்லாம் கொண்டு வருவா இல்லையா? தேங்காய்லாம் நிறையா சேர்ந்துரும். அதுவும் ஒரு தனி தீவா இருக்கு. அப்படி இருக்கிறது அங்கே இருக்கிற சில பேர்ல எல்லாரும் நல்லவாளும் இருப்பா, கெட்டவாளும் இருப்பாளே. அதில் சில பேர் என்ன பண்ணினா இடத்துல இருக்கிறவாள்ல இந்த நிறையா தேங்காய் வந்ததுனால இது அத்தனையும் உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால இந்த தேங்காயை வரவாழ்கிட்டே திருப்பி விற்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா. அது ரொட்டேஷனில் போக ஆரம்பிச்சுடுத்து. நம்ம பல கோவில் வாசலில் பார்க்குறோம், பல இடங்கள்லாம் கேள்வியெல்லாம் படுறோம். புஷ்பம் பழங்கள்லாம் போனாக்க உள்ளே போயிட்டு திரும்பி வெளியில்